பஸ்கா போஜனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பஸ்காவின் ஆயத்தம். பஸ்கா பண்டிகையின் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷரோடு கூட பஸ்கா பந்தி இருக்கிறார். இந்த நாளில் இவர்கள் எல்லோரும் பஸ்காவை புசிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனையின் பிரகாரம் அதை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். யூதருடைய நியாயப்பிரமாணத்தின்படி புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் போது பஸ்காவை பலியிட வேண்டும். பஸ்காவை புசிக்கும்படிக்கு அதை தமக்கும் 12 சீஷர்களுக்கும் ஆயத்தம் பண்ணும்படிக்கு பேதுருவையும் யோவானையும் இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். அவர்கள் எங்கு போக வேண்டும் என்பதையும் இயேசு தெளிவுபடுத்துகிறார். இவர்கள் இருவரும் நகரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் இவர்களும் போக வேண்டும். தம்முடைய சீஷர்கள் தம்முடைய வார்த்தைக்கு பூரணமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இங்கு பயிற்சி கொடுக்கிறார். இவர்கள் இயேசுவின் வார்த்தையை முழுவதுமாக விசுவாசித்து செயல்பட வேண்டும். அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து அந்த வீட்டு எஜமானிடம் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை அப்படியே கூற வேண்டும். இதற்கும் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தேவை. சீஷர்கள் வீட்டு எஜமானிடம் இயேசுவின் வார்த்தையை கூறும்போது அவன் இவர்களுக்கு என்ன செய்வான் என்பதையும் இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை காண்பிப்பான் என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடம் கூறுகிறார். பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு அங்கு பஸ்காவை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். இயேசு சொன்ன பிரகாரம் தண்ணீர் குடம் சுமந்து வருகிற மனுஷனையும் அவன் போகும் வீட்டையும் அந்த வீட்டு எஜமானையும் கண்டு அவனிடம் இயேசுவின் வார்த்தைகளை கூறுகிறார்கள். பஸ்கா பண்டிகைக்கு முந்திய நாள் என்பது ஆயத்த நாள் என்று அழைக்கப்பட்டது. மாலையில் சூரியன் அஸ்தமனம் ஆவதில் இருந்து மறுநாள் மாலையில் சூரியன் அஸ்தமனமாவது வரையிலும் ஒரு நாள் என்று கணக்கிடப்படுகிறது. அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் கடைசி ராபோஜனம், அவர் காட்டிக் கொடுக்கப்படுவது, கெத்செமனே தோட்டத்து அனுபவம், இயேசு கிறிஸ்து கைது பண்ணப்படுதல், விசாரிக்கப்படுதல், சிலுவையில் அறையப்படுதல், அடக்கம் பண்ணப்படுதல் ஆகிய காரியங்கள் நடைபெற்றன. ஆண்கள் பொதுவாக தண்ணீர் குடம் சுமப்பதில்லை. பெண்களே குடத்தில் தண்ணீர் சுமந்து வருவார்கள். ஆண்கள் துருத்திகளில் தண்ணீரை நிரப்பி அவற்றை கழுதைகளில் ஏற்றி வருவார்கள். பஸ்கா பந்தி. பஸ்காவை புசிப்பதற்கு ஏற்ற வேளை வந்தபோது
இயேசு கிறிஸ்துவும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தி இருக்கிறார்கள். சீஷர்களின் கூட்டத்தில் யூதாசும் இருக்கிறான். இவன் இன்னும் வெளியேற்றப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று யூதாசு தன்னுடைய உள்ளத்தில் ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆயினும் இவனுடைய வஞ்சகமான எண்ணம் இன்னும் நிறைவேறவில்லை. மற்ற சீஷர்களோடு சேர்ந்து யூதாசும் தம்மோடு கூட பந்தி இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருக்கிறார். தம்முடைய பாடுகளுக்கு பஸ்காவை புசிப்பது ஒரு முன்னுரை போல அமைந்திருப்பதாக கருதி இயேசு கிறிஸ்து அதை புசிக்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிதாவின் மகிமைக்கும் மனுஷருடைய மீட்புக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் பாடு அனுபவிப்பது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்புக்காக தாம் செய்ய வேண்டிய காரியங்களை இயேசு கிறிஸ்து வேகமாக நிறைவேற்றி வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்கும் நாம் அவருடைய ஊழிய காரியங்களில் ஈடுபடும் போது சோர்ந்து போய் பின்வாங்கி போய்விடக் கூடாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். ஆகையினால் அவர்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிப்பதற்கு மிகவும் ஆசையாய் இருக்கிறார். தாம் பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். தம்முடைய சீஷரோடு தனிப்பட்ட முறையில் சம்பாஷணை பண்ண இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது. சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து இவர்களை விட்டு கடந்து போகப் போகிறார். ஆகையினால் தாம் பாடுபடுகிறதற்கு முன்னே தம்முடைய சீஷரோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருக்கிறார். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்மாவில் ஆறுதல் அடைகிறார். தமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பாடுகள் வழியாக உற்சாகமாக கடந்து போவதற்கு இந்த ஆறுதல் தமக்கு உதவியாக இருக்கும் என்று கருதுகிறார். கர்த்தருடைய பந்தி பஸ்கா போஜனத்தின் போது இது ஆரம்பிக்கப்பட்டது. இது கர்த்தருடைய பந்தி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடும் கிறிஸ்துவின் சரீரத்தோடும் உடன்படிக்கை. கர்த்தருடைய பந்தியில் பயன்படுத்தப்படும் பொருட்கள்: திராட்சரசம், புளிப்பில்லா அப்பம். அப்பம் பிற்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரத்திற்கு அடையாளம். நமது சரீர சுகமாதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார். திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளம். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் இரத்தம் சிந்தினார். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய பந்திக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் வரையிலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும் விதமாக நாம் இதில் பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய பந்தியில் அனுதினமும் பங்கு பெறலாம். வாரம் ஒரு முறையோ அல்லது அடிக்கடியோ நாம் பங்கு பெறலாம். ஆதி திருச்சபையார் கர்த்தருடைய பந்தியில் அனுதினமும் பங்கு பெற்றார்கள். அதன் பின்பு அவர்கள் வாரம் ஒரு முறை கூடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்போது ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவும் எல்லா விசுவாசிகளும் கர்த்தருடைய பந்தியில் நித்திய காலமாக பங்கு பெறுவார்கள். இது ஒரு சபை ஒழுங்கு. இதனால் விசுவாசிகள் ஒன்று சேர வேண்டும். விசுவாசிகளிடையே அன்பு பெருக வேண்டும். பிரிவினை வந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பந்தியில் விசுவாசத்தோடு பங்கு பெற வேண்டும். பங்கு பெறுகிறவர் தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். அபாத்திரவானாக பங்கு பெறுகிறவன் ஆக்கினையையும் வியாதியையும் சிலர் மரணத்தையும் அடைவார்கள். திராட்சப்பழ ரசம் ஊற வைக்கப்பட்ட மது அல்ல. பழங்கள் செடியில் கொத்தாக இருக்கும்போது அதை ஆங்கிலத்தில் ஒயின் என்று அழைக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும். இயேசு கிறிஸ்து இனிமேல் இந்த பஸ்காவை புசிக்க மாட்டார். தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் தாம் இனி இதை புசிப்பதில்லை என்று தம்முடைய சீஷர்களுக்கு கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பஸ்காவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வாக்கியம் நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட போது நிறைவேறிற்று. சபையில் கர்த்தருடைய பந்தி ஒரு நியமமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வாக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பஸ்காவை புசிக்கிறார்கள். சீஷர்களுக்கு இயேசுவோடு கூட இந்த பஸ்காவை புசிக்கும் சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய சபையில் திருவிருந்தில் பங்கு பெறும்போது விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவோடு
ஆவிக்குரிய ஐக்கியம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வாக்கியம் மகிமையுள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் பூரணமாக நிறைவேறும். பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தாம் கூறிய இந்த வார்த்தைகளை பஸ்காவின் திராட்சப்பழ ரசத்தை பானம் பண்ணும்போது மறுபடியும் கூறுகிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியை பொறுத்த வரையில் அதை அவர்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுமாறு கூறினாலே போதுமானது. ஆனால் திராட்சப்பழ ரசத்தின் பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து அதை தம்முடைய சீஷர்கள் ஒவ்வொருடைய கரத்திலும் தாமே கொடுக்கிறார். ஏனெனில் திராட்சப்பழ ரசத்தின் பாத்திரம் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சிந்தப்படுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனித்தனியாக தேவைப்படுகிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தை தம்முடைய சீஷர்கள் ஒவ்வொருவருக்கும் தாமே கொடுக்கிறார். திராட்சை பழத்தின் பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்த பின்பு தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் தாம் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று அவர்களிடம் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வார்த்தை மறுநாளில் நிறைவேறிற்று. அடுத்த நாளில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக தமது ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். குடித்து வெறித்திருந்தவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: நோவா, லோத்து, ஆசாரியர்கள், நாபால், உரியா, ஏலா, 33 ராஜாக்கள், அகாஸ்வேரு, பெல்ஷாத்சார், இஸ்ரவேலரும் சபையாரும். கர்த்தருடைய பந்தி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் பல வருஷங்களாக அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்தார். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று புறப்பட்ட நாளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து புசித்தார்கள். இதை நினைவு கூறும் விதமாக இஸ்ரவேலர்கள் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பது வழக்கம். எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையானதும் அங்கு அவர்கள் பஸ்காவை ஆசரித்ததும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசன அடையாளம் ஆயிற்று. மனுஷரை அவர்களுடைய பாவங்களில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் மீட்பதற்கு இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டார். தம்முடைய மரணத்தின் மூலமாக அவர் தம்முடைய பிள்ளைகளை சாத்தானுடைய ஆளுகையில் இருந்து விடுதலை பண்ணுகிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு பஸ்காவை ஆசரிப்பது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த பூமிக்கு வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை நினைவு கூறும் காரியமாகும். தம்முடைய மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டதினால் கர்த்தருடைய பந்தியானது பாவத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்றதை சந்தோஷமாக நினைவு கூறும் நியமனமாகும். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். இதற்கு அடையாளமாக திருவிருந்தின் போது அப்பம் பிற்கப்படுகிறது. திருவிருந்தை ஸ்தாபிக்கும் போது இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கூறுகிறார். திருவிருந்தின் போது நமக்கு பிட்டு கொடுக்கப்படுகிற அப்பம் நம்முடைய ஆத்மாவிற்கு போஜனமாக இருக்கிறது. இந்த அப்பம் நமக்காக பிற்கப்பட்டு நம்மிடம் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களின் குற்ற உணர்வில் இருந்து நீக்கி நம்மை பலப்படுத்துவதற்காக நமக்கு அப்பம் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மாவை போஷித்து பலப்படுத்துவதற்காகவும் இந்த அப்பம் நமக்கு பிட்டு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதை நினைவு கூறும் விதமாக நாம் திருவிருந்தின் போது அப்பத்தை பிட்டு அதை வாங்கி புசிக்கிறோம். திருவிருந்தில் பங்கு பெறுவதன் மூலமாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டிய விதத்தையும் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களையும் நினைவு கூறுகிறோம். திருவிருந்தில் நாம் பங்கு பெறுவதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு நித்திய உடன்படிக்கையில் நம்மை இணைத்துக் கொள்கிறோம். நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். தம்முடைய சுய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி
நம்முடைய ஆத்தும மீட்பை கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவே மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தத்திற்கு பாத்திரத்தில் உள்ள திராட்சரசம் அடையாளமாயிற்று. தம்முடைய இரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கையை கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார் என்பதற்கு கர்த்தருடைய பந்தி அடையாளமாகும். இந்த புதிய உடன்படிக்கையில் உள்ள வாக்குத்தத்தங்களை கர்த்தருடைய பந்தி உறுதி பண்ணுகிறது. கல்வாரி சிலுவையில் கர்த்தர் சிந்திய இரத்தத்தை நினைவு கூறும் போதெல்லாம் அந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்பதையும் மறவாமல் நினைவு கூற வேண்டும். அவர் நம்மை நேசித்து நமக்காக தம்மையே கொடுத்தார்.